அதாவது 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது அது டிமாண்ட் பேஸ்ட். அது நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம அதெல்லாம் முன்னுக்கூட கொடுக்குறாங்க. அவங்க அந்த 100 நாள் திட்டத்தோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல தமிழகத்துக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும், 4000 கோடி அதுல ஊழல் நடந்திருக்கிறதுனால ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்காக சொல்றாங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது அது டிமாண்ட் பேஸ்ட். அது நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம அதெல்லாம் முன்னுக்கூட கொடுக்குறாங்க. அவங்க அந்த 100 நாள் திட்டத்தோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வேலை கேட்டு 15 நாட்களுக்குள்ள அந்த வேலை நம்ம கொடுக்கணும். அதே நேரத்தில் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேலை செஞ்சு 15 நாட்களுக்குள்ள அது சம்பளம் கொடுக்கறது அந்த 100 நாள் சட்டமே சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாதுங்க, பொதுவாக சொல்றேன், இந்தியா முழுவதும் வட மாநிலங்கள் சேர்த்தே நான் சொல்றேன். இந்த 100 நாள் திட்டத்துக்கு உண்டான நிதியை குறைச்சு ஒரு காலகட்டத்தில் அது 100 நாள் திட்டத்தை எடுக்கணுங்கிறது மத்திய ஒன்றிய அரசுடைய திட்டம். போன வருஷம் இந்த வருஷம் 2024-25 86,000 கோடி ஒதுக்குனது ஒன்றிய அரசு ஒதுக்குனாங்க. ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியிலே கிட்டத்தட்ட டெபிசிட் 10,000 கோடிக்கு மேல டெபிசிட் இருந்தது, பற்றாக்குறை இருந்தது. இப்போ அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? 2025-26க்கும் அதே 86,000 கோடி தான் ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்காங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம். ஏற்கனவே இந்த வருஷம் பற்றாக்குறை இருக்கும் பொழுது வருகிற ஆண்டும் ஏன் நீங்க அதே 86,000 கோடி ஏன் நிதியை நீங்க கம்மியா ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிறோம். நம்ம மாத்திரம் கேட்கல, நீங்க பாஜக ஆள்கின்ற மாநிலங்களும் அதே பிரச்சனை இருக்கு. அவங்க மகாத்மா காந்தி பேர்ல இருக்க இந்த திட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டமே தேவையில்லை, இந்த திட்டம் தேவையில்லைன்னு நினைச்சு ஒன்றிய அரசு அது பாலிசி பேஸ்டாவே அவங்க இதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. அவங்க அதனால தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி அவங்க கொடுக்கறது கிடையாது. நான் கிராமங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு கிராமங்கள் கன்னியாகுமரியிலிருந்து நம்ம சென்னை வரைக்கும் பல கிராமங்களுக்கு போகும்போது கடந்த 4 வருஷமா அரசியலுக்கு வந்திருக்கிறார். கிராமங்களுக்கு போகும்போது சாதாரண ஜனங்கள் ரொம்ப குறிப்பா பெண்கள் அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, ஐயா இந்த 100 நாள் வேலை திட்டம் வருஷத்துக்கு வருஷம் எங்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்கியா? போன வருஷம் எங்களுக்கு 70 கிடைச்சது, இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு 50 கிடைச்சது. ஆனா போக பாத்தீங்கன்னா இதனால எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இதை நம்பிதான் நான் சொல்றது என்னன்னா, சில ஒரு வாதம் இருக்கு. என்ன வாதம்னா, 100 நாள் திட்டத்தினால விவசாயத்துக்கு வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் சில மாவட்டங்கள் போகுது, குறிப்பா ராம்நாத் மாவட்டம் சில வறட்சியான மாவட்டங்கள் போகும்போது வானம் பார்த்து போகும், விவசாயம் கிடையாது, தொழிற்சாலையும் கிடையாது. அங்க 100 நாள் திட்டத்தை வச்சுதான் பல வீடுகள் அடுப்பு எரியுது. அந்த மாதிரி கிராமங்களுக்கு போகும்போது அது பெண்களுடைய கவலை. அது நான் 4 வருஷம் பல இடங்கள் இது பண்ணிருக்கேன், நானும் பல இடங்களை பேசியிருக்கிறேன். நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.